ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானா ஃபுட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நூறு கிராம் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கலக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு சேர்த்தாதான் குழம்பு கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி மசாலா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பூரி மசாலா ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் பூரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பூரி மாவை எப்படி பரட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பூரி எவ்வளோ புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வருது. பூரி மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.